ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் எது செய்ய போகிறோம் அப்படின்னா எள்ளுருண்டை செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாரம்பரிய முறைப்படி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எள்ளுருண்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளுருண்டை செய்யறதுக்கு நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேங்க. அது வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றலாங்க. போட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற்று. அரை மணி நேரம் ஊறுனதுக்கு பாருங்க நல்லா கடைஞ்சிட்டு வெயிலில் காய போட்டுடலாம். பாருங்கள் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நான் அதை வந்து 4-5 தடவை வந்து தண்ணியில் அலாசி எடுத்துட்டுங்க. எள்ளை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போயிருங்க. ஒரு 6-7 தடவை வந்து களைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து களைஞ்சி எடுத்துட்டேன். வடிகட்டிலாம் இது மாதிரி வடிகட்டி எடுத்து அதில் வடிச்சிக்கலாங்க. இது மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கொட்டிடலாம். கொட்டி நான் வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் எள்ளு வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு முரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 2 கையில் தேய்ச்சிங்கன்னா அந்த இருக்கிற பொட்டெல்லாம் வந்துடுங்க. இப்போ தேய்ச்சிட்டு ஒரு தடவை புடச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு எள்ளு எடுத்துக்கிறேங்க. அதே 1 கப்பில் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதே 1 கப்பு வந்து பனங்கருப்பட்டி எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட பனங்கருப்பட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு கடாயை வச்சு எள்ளை போட்டுடலாம். போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்துட்ருக்கேன். எள்ளு வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பொரியுங்க, சவுண்டு கேட்கும். நல்லா மணம் வர்றப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கறிக்கிறாதீங்க, அப்புறம் கஷ்டப்பேறிடுங்க. பாருங்கள் வறுவட்டுச்சு, எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் வறுத்த எள்ளை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டுங்க. இது நல்லா ஆற்றுங்க. ஒவ்வொன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளை போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நடக்கலை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு அரைச்சிக்கலாங்க. தனித்தனியாக தான் அரைக்கணுங்க, ஒட்டுக்காய் போட்டு அரைக்கக்கூடாது. அதுக்குள்ளே 2 ஏலக்காய் வேணுனாலும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் எள்ளு ஆறிடுச்சு. அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க. இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம அரைக்கிறப்பே வந்து இதில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்குது. ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாங்க. அதே மிக்ஸி ஜார்லிங்க 4 ஏலக்காய் போட்டுடலாம். கூட வந்து நடக்கலை போட்டுடலாங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நடக்கலையுமே அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது பனங்கருப்பட்டி போட்டு அரைச்சிக்கலாங்க. வெள்ளத்தையுமே அரைச்சி எடுத்துட்டுங்க. இந்த 3ஐயுமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டேன். இது வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நல்லா டைட்டாக உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்சிட்டுங்க. கொஞ்சம் நெய் வந்து கையில் விட்டுக்குங்க. அப்போ உருண்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்யை தொட்டுட்டு மறுபடியும் அமுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மேலே வந்து நெய் இருக்கிறதுனால காயாமல் இருக்கும். ஒவ்வொரு உருண்டையாக வந்து இதே மாதிரி பிடிச்சிக்குங்க. இப்படியே ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எள்ளுருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன். இந்த எள்ளுருண்டை வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கெல்லாம். நல்லா எலும்புக்கெல்லாம் நல்லா வலுவூட்டக்கூடிய எள்ளு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் இதே மாதிரி குழந்தைகளுக்குலாம் வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கினாங்க கூட அதில் காஸ்ட்லியாக இருக்குங்க. வீட்லேயே வந்து நம்ம எல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போட்ட அளவுகளோடையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் போட்ட அளவுக்கு வந்துங்க 18 உருண்டை வந்துருக்குதுங்க. நார்மல் சைஸாக பிடிச்சங்காட்டி 18 உருண்டை வந்துருக்குது. நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.